அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. ஆ, இருவர் கண்ணிலும் ஒரே நிலா. அன்று வந்ததும் அதே நிலா, லல்லல்லா, இன்று வருவதும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. ஆ, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மைசூரன் தீபன். இன்னும் நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பாடலை நம்ம வாய்ச்சி பார்ப்போம். அதோட நான் இப்போ படித்த பாட்டு எந்த நோட்டில் இருக்குது, என்ன ராகத்தில் இருக்குது போன்ற விஷயங்களையும் பார்ப்போம். எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை ஒன்று சொன்னால், எந்த பாடலை நம்ம வாசிக்கிற, நீங்கள் எத்தனையோ வீடியோக்களை பார்த்துருக்கலாம். என்னுடைய வீடியோக்கள் ஒரு யூனிக்காக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இந்த பாட்டை நான் செலக்ட் பண்ணது காரணம் என்ன, இந்த பாட்டு நீங்கள் என்ற நோட்டில், அதாவது 1 2 3 கட்டையிலேருந்து நீங்கள் பாட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெள்ள நோட்டில் மட்டும்தான் நீங்கள் இந்த பாட்டு வரும். ஸோ அந்த ஃபிங்கரிங் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களுக்கு ஈலேருந்து பாட்டை நோட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டு வாசிக்கிற லேசி. ஸோ இது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டிப். சரியா? இப்போ நம்ம பாட்டுக்கு வாசிக்கிறது அப்படின்னு சொல்கிற விஷயத்த பார்ப்போம். என்னென்னு சொன்னால், இந்த பாடலில் வாசிக்கிற நேரம் நான் எப்போதுமே நேரம்னா ஒரு நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டு இன்னொரு நோட்லேருந்து அதை வாசிச்சு காட்டுறேன். ஏன்னு சொன்னால், இதுதான் அந்த ஹியரிங்கை எடுத்துறதுக்கான ஒரு ஆற்றலை ஊக்குவிக்கும். ஸோ இதிலேருந்து வாசிச்சவர் அப்படி இதிலேருந்து வாசிக்கிறார். ஸோ அந்த விஷயத்துக்காக நான் செய்கிறது வழக்கம். வாங்க இப்போ நம்ம எப்படி இதை கீபோர்டில் வாசிக்கலாம்ன்றதை பார்ப்போம். அன்று வந்ததும் அதே நிலா பாட்டு நம்ம தொடங்க போகிற நோட் ஈ என்ற நோட்டை தான் தொடங்க போகிறோம். ஸோ அன்று வந்ததும் அதே நில், அதோட கோட்ஸும் பாருங்க, கவனிச்சு பாருங்க. நிலா, அடுத்த கோட்ஸ். அன்று வந்ததும் அதே நிலா, அதே நிலா. நிலாவெல்லாம் அந்த கோட்ஸ் வருது. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, அடுத்த டி மைனர். மொத்தம் 3 கோட்ஸ் தான் இதில் மெயினாக இருக்கு. சி மேஜர், டி மைனர், ஏ மைனர். இந்த 3 கோட்ஸ் இதில் பேசிக். ஸோ இதை பேசிக்காக பழகுங்க. இதை நம்ம என்ன நோட்டில் இருந்து வாய்ச்சோம்? எல்லாம் இந்த பாட்டில் வர நோட் எல்லாமே என்னத்தில் வருது? வெள்ள நோட்டில் வருது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதே விஷயத்தை நம்ம மெதுவாக வாசிக்காரு. ஏன்னா இதில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அதுக்காக இதே பாட்டை டி மேஜரில் வாசிச்சு பார்ப்போம். சரியா? ஸ்லோவா வாசிக்கிறோம். வெரி சிம்பிள். ஓகே, இ மேஜர்ல வாசி, இப்ப டி மேஜர்ல வாசி. அதே நிலா, இன்று வருவதும் நிலா, அடுத்தது இதுக்கு இ மைனர். அப்போ உங்களுக்கு விளங்குது என்னென்ன கோட்ஸ் உண்டு? டி மேஜர், பி மைனர், அடுத்து இ மேஜர், ஏ மேஜர், அப்போ எல்லா கோட்ஸும் வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த பாட்டு இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். அதாவது ஒரு பாட்டு கேட்டு வாசிக்கிறப்படி. அது மட்டும் இல்லை, இந்த காணொலியில் இருந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், பாராட்டுக்கள்.